என் அன்பு பிள்ளையே, 30 நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடந்தே தீரும். இந்த திருப்பமானது உன் வாழ்க்கையை நிச்சயமாக புரட்டி போடும். காரணம் இல்லாமல் இந்த அப்பன் உன் முன்னால் வரவும் இல்லை, உனக்கு இந்த வாக்கினை கொடுக்க நினைக்கவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னால் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் அன்பு பிள்ளையே, எந்த ஒரு விஷயம் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்ததோ அந்த ஒரு விஷயம்தான் இன்று உன்னை இந்த வாழ்க்கையோடு பிணைக்கப் போகின்றது. நீ அடைந்த அத்தனை கவலைகளுக்கும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் எதுவெல்லாம் யதார்த்தம், எதுவெல்லாம் செயற்கையானது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையோடு பிணைக்கும். அப்பொழுதுதான் அதிலிருந்து ஒரு நாளும் வெளிவந்து விட முடியாது. சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை அதுபோன்று கட்டி போட்டு விடும். ஆனால் என் பிள்ளையே, இதை மற்றவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். எந்த இடத்தில் நீ மற்றவர்கள் முன்னிலையிலே இரக்கம் உள்ளவர்களாக காண்பித்து கொள்கின்றாயோ அந்த இடத்தில்தான் அவர்கள் உன்னை ஏமாளியாக்க முயற்சிகள் செய்கின்றார்கள். தங்கமே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான கஷ்டங்களை எல்லாம் நீ வெளியில் தள்ளிவிட்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிகள் செய்வாயானால் அன்றுதான் இவர்களுடைய உண்மையான சுயரூபம் என்னவென்று உனக்கு தெரிய வரும். உன்னை யாரெல்லாம் தன்னுடைய காரியங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது அதன் பிறகுதான் நிச்சயமாக உனக்கு புரிய வரும். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தில் சிலருக்கு கிடைக்காத பாக்கியம் இன்னொருவருக்கு கிடைக்கும். எப்படி தெரியுமா? அதற்கு அவர்கள் இந்த அப்பனின் ஆசையை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களினுடைய கடைசி காலத்தில் அவர்களின் அருகில் இருக்கின்ற பாக்கியம் அந்த பிள்ளைகளுள் ஒருவருக்கு கூட கிடைத்திருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு கடைசி நேரத்தில் பார்த்து நல்லபடியாக அவர்களை வழி அனுப்பி வைக்க நிற்பார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த பாக்கியம் பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் அருகில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இதுவும் ஒரு வகையில் அவர்கள் செய்த புண்ணியம்தான். அந்த பிள்ளைகள் செய்த பாவம் அருகில் இருப்பவர்களுக்கு வந்து சேர்ந்த புண்ணியம். இதுபோன்றுதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் ஏற்பட்ட கஷ்டத்திலிருந்து உனக்கான புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, எந்த நேரத்தில் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் என்பதை, எந்த நேரத்தில் மாற்றங்கள் எல்லாம் உனக்கு திருப்பங்களாக முடியும் என்பதையும் நீ அறியாமலேயே உனக்கு அது நடந்து விடும். இப்படியான நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான். யாருக்கும் எந்த நேரத்திலும் எது வாய்க்க வேண்டுமோ அது மட்டுமே வாய்க்கும். இதுதான் விதி. இதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் உனக்கு எது வாய்க்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக வாய்க்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானது என்றால் அது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து உன்னை சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்ல காலம் இனி வந்து விட்டது. இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு மயங்கி விடாதே. என் பிள்ளையே, யாருக்கு எந்த ஒரு விஷயத்தில் கொடுப்பினை இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அந்த விஷயம் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு எல்லாம் வாய்க்கும் என்று நினைத்துவிட முடியாது. இந்த சூழ்நிலைகளை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல
இந்த வாழ்க்கையை வாழ துடிப்பவர்களுக்கு நிச்சயமாக தோல்விகள்தான் அதிகமாக கிடைக்கும். இவர்கள் சந்திக்கின்ற தோல்விகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் இவர்களுடைய வெற்றியை கொடுக்கும் என்பது முற்றிலும் உண்மை. முதலில் தோற்றது போல தெரிகின்றதல்லவா, பொய் உடனடியாக ஜெயித்தது போல தோன்றுமல்லவா. ஆனால் எல்லாவற்றிற்கும் விடிவு காலம் வரும்பொழுது உண்மை அங்கே மேலோங்கி நின்று பொய் அங்கே தோற்று போய் ஓடும் என்பதனை என் குழந்தையே நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்த பொழுது எல்லாம் நிமிர்ந்து நின்று இந்த வாழ்க்கையை வாழ துணிந்த உனக்கு நிச்சயமாக இனிமேல் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக இந்த அப்பன் என் மூலம் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். இன்னும் 30 நிமிடத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் என்று நான் இத்தனை தெளிவாக இவ்வளவு வெளிப்படையாக உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றால் நான் என் வாக்கையை மீற மாட்டேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதைத்தான் உனக்கு ஆணித்தரமாக உன் அப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்பது எப்பொழுது யாருக்கு எந்த கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எந்த நேரமும் யாருக்கும் சந்தோஷமும் துக்கமும் நிரந்தரம் கிடையாது. எந்த நேரமும் யாருக்கும் கவலைகளும் நிரந்தரம் கிடையாது. இரண்டுமே மாறி மாறித்தான் எல்லோர் வாழ்க்கையிலும் வந்து கொண்டிருக்கும். அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயம் மட்டுமே நிரந்தரம் என்று நினைத்து வருந்தாதே. இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். இந்த நிலை மாறும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சோதனைகள் கொடுப்பது உடனிருப்பவர்களாக இருந்தால் அதற்காக மனம் வருந்தி நிற்காதே. அவர்கள் செய்வது அவர்களுக்கே திரும்ப கொடுக்கப்படும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே. நீ இழந்தாயானால் அதை மீட்டெடுக்க உன்னால் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சிக்கான பலனை இந்த அப்பன் உனக்கு கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, இந்த வாழ்க்கை சில நேரங்களில் அதிகபட்சமான கஷ்டத்தை எப்படி கொடுக்கின்றது தெரியுமா? சில உறவுகள் நிரந்தரமாக தன்னை விட்டு பிரியும் பொழுது பல கஷ்டங்கள் வந்து விடுகின்றது. அப்பொழுது பல பிரச்சனைகள் பெரிதாக தெரிவதில்லை. சுற்றி இருக்கின்ற மற்ற பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக தோன்றுவதில்லை. நாம் அன்போடு பழகியவர்கள் நம்மை விட்டு செல்லும் போதுதான் அந்த அளவிற்கு மிகுதியான வேதனையை கொடுத்து விடுகின்றது. இந்த வேதனையிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் இதற்கு ஒரே ஒரு வழிதான். என் அன்பு பிள்ளையே, யதார்த்தம். யதார்த்தம் என்று உன் அப்பன் சொல்கின்றான். யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு என் அன்பு பிள்ளையே, மனதிற்குள் தைரியம் வேண்டும். நாம் இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள மனப்பக்குவத்தோடு இருந்திருக்க மாட்டோமா? நமக்குத்தான் அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இல்லையே என்று சொல்லி என் பிள்ளை கதறுகிறாய் அல்லவா? என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் தெளிவாக உணர்ந்து கொண்டு, பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் என்பதை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள். அதை யாராலும் மறுக்க முடியாது. யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. யாருக்கு முன்னால் யார், யாருக்கு பின்னால் யார் என்பதும் இங்கு தெரியாது. அதனால் நீ அதை நோக்கிய பயணத்தில்தான் பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தெளிவாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவது போலவும், தான் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைத்து வாழ்வது போலவும் எண்ணிக்கொண்டிருந்தால் அது உன்னுடைய தவறல்ல. என் பிள்ளையே, நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் சாதாரணமானதாக வருவதாக இருந்தால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நீ உனக்கான வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை, இது யதார்த்தமான விஷயங்கள் அல்ல, இது ஜோடிக்கப்பட்டது.
மற்றவர்களால் நம் வாழ்க்கையில் நமக்காக திணிக்கப்பட்டது எனும் பொழுதுதான் என் குழந்தையே நீ விழித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையின் மனதில் யோசிக்கின்ற விதத்தில் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள். நான் அல்லவா உனக்கானதை சட்டென்று நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த குறுகிய வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நீ மன நிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் அப்பன் கருப்பண்ணசாமி நானும் உனக்கு அதனை பெற்று தருகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இருக்கின்ற காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் போதும். சுற்றி இருக்கின்ற உறவுகளில் நல்லவர்களை அருகில் வைத்து தீயவர்களை விலக்கிவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பாதையில் நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக காண்பித்து கொடுத்து உன்னை என்றும் நலத்தோடும் வளத்தோடும் உன்னை பாதுகாத்து வருவேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு. இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கிறேன்.
இந்த கருப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது.
என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ
அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால்
பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.